ஆராதனை ஆராதனையுமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. ஆராதனை 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 பாடுவோமா? ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. துணையாளரே என் துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகமூர்த்தி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆமென். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனையுமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி அன்போடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி
Yes, Lord, Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே, ஓ Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே, ஓ Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. Praise the Lord. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அதிகாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஆராதனைக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரங்களை நீ இன்னும் சுருக்கமாக கொண்டு வாரும். சபை இடமெல்லாம் மட்டும் நேரம் வழி கிருபை. Praise the Lord. ஆண்டவரே நடைபெறுகிற ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் Praise the Lord. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் துதிக்கிறோம். Praise the Lord. தொடர்ந்து உம்முடைய பிரசன்ன மகிமை மாட்சிமா நிரப்பும். நீரே தேவனான பெரிய காரியங்கள் செய்து ஆசீர்வதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமைக்கு செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுங்கப்பா. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையா
துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. ஆமென் ஆமென். வல்ல பிதா, வல்லமை உள்ள பிதாவே, வழிகாட்டியே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அப்பாவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அப்பாவுக்கே, அல்லேலூயா அல்லே எப்பொழுதும் அப்பாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் மொழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாருமாக ஆராதிப்பே. தாயின் கருவில உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். கர்த்தர் நம்மை தாயின் கருவில உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எரேமியாவை மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. கரங்களை தட்டி, தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர். உங்கள் பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பு வைத்து எனக்காக ஜீவன் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஓஹோ ஆமென் ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை, ஆமென் உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒரு முறை கூட ஆராதிப்பே. எத்தனையோ முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே, என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆமென். நல்ல உற்சாகமா. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே.
கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, பிரியும் வரை, என் சுவாசமும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. ஆமென் ஆமென். சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. ஆமென். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. சேர்த்துக் கொள்ள எனக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஆமென், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே 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 ஆராதிப்பேன். இயேசுவையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. ஒரு முறை கூட எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்று மாறாத கிருபை. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது. அதை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. கையை தட்டி அலையில் வாயை திறந்து என்னை நினைத்ததையா. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை
அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. ஆண்டவரே தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. Yes, Lord. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தால் மழையாக கிருபை ஊற்றுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகி போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. மன்னவனை மகிழ்வித்தால் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தால் மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக எஸ் லோர்ட் மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. கையை தட்டி நல்ல உற்சாகமா முழு பலத்தோடு எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை எல்லையாய் பாய்ந்து ஸ்பீடே தாடி வால்யூமே நினைத்ததையா. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை எல்லையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை ஆண்டவருடைய கிருபை. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆமே அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவக்கு அப்பா அலை அலையாய் இந்த கிருபை எங்கள் வீடுகளுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்கள் சபைக்குள்ள என்னை நினைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் கிருபை பலனாய் பாயுதையா. பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. ஆமென். வாழ்வு மாறும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு வல்லமை தாங்க. எங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க. வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. கையை தட்டி
வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. பல கோடி மாந்தர்கள் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. வாழ்வு மாறும் ஆமென். வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. ஆமென். அலை அலையாய் என்னை நினைப்பதையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அலை அலையா பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. எஸ் லோர்ட். அலை அலையா பாய்ந்து வரும் என்னை நினைத்ததையா. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. 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 Hallelujah. 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 நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே உங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி வானத்தையும் பூமியையும் பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லவர். ஆராதனை நல்லவரே
வல்லவரே ஆராதனை ஆராதனை. இம்மட்டும் நடத்தினவரே, இனிமேலும் நடத்த போகிறவரே, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த கால வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அமைதியா இருக்கிற நேரம் இல்லை இது. இது உங்களோடு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆண்டவரை துதிப்பதற்கென்று கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு நேரம் இது. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே சிக் சக் சக். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவர், நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை வைத்து அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை. கரங்களை உயர்த்தி அடைக்கலமே நீங்க தான்ப்பா எங்கள் அடைக்கலம். அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை தேடி இந்த இடத்துல நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை நீ பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தா, விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவீராக அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே விசுவாசத்திலே எங்களை கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவரை கடந்து போக ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராகப்பா. ஏக
ஏக சிந்தையை நீர் கொடுப்பீராகப்பா, ஏக சிந்தையை கொடுப்பீராகப்பா. நாங்கள் ஒரு மனதோடு இந்த சபையிலிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவன் நீர் பதில் கொடுப்பீராகப்பா. எல்லாரும் வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஒரு மனதின் ஆவி எங்களுக்குள்ள தாங்க, சபையில தாங்க ஆண்டவரே, குடும்பத்துல தாங்கப்பா, ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணத்தக்க எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காண வேண்டும் அப்பா. உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் எதையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள்ல செய்யக்கூடாதப்பா. உம்முடைய சித்தத்திற்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்முடைய சித்தத்திற்கே எங்களை அனுப்புகிற ராஜா. ஆண்டவரே எதை செய்தாலும் நீ நன்மைக்கே செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் விசுவாசத்தோட நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அது விசுவாசத்தோடு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துவீராகப்பா, உம்முடைய வசனத்தினால எங்களை பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே எங்களை நிலைத்திருக்கும்படியா கிருபை செய்வீராகப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை மூலமா எங்களோட நீங்க பேசுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கூடப்பா அருமையான விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் துக்கத்தோடு துயரத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கிறீரப்பா. என் தேவன் தாமே ஆண்டவரே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே எல்லா கத்தாவே அப்பா கண்ணீர்களையும் கவலைகளையும் மாற்றி போட ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மாலே கூடும் அப்பா, ஆண்டவரே உம்மாலே கூடும் அப்பா. எதை குறித்தும் கலங்காதே என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே இப்போது எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கத்தாவே நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிற ஒவ்வொரு கத்தாவே அப்பா கத்தா பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ராஜா இந்த வேளையில அந்த குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. அந்த குடும்பத்துல நீர் எழுந்தருளுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. மறுபடியும் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் உன்னை தினமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவன் எந்த காரியமா இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு, அதை குறித்து கண்ணீர் சிந்தாதபடிக்கு கடைசி வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை மறுபடியும் பாடுவோமா? கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மகனே, எல்லாரும் வாய்களை திறந்து திகையாதே மகளே, கலங்காதே மகளே, திகையாதே மகளே, கவலைப்படாதே
மகளே, கண்வலையாம் கிறிஸ்து காத்திடுவாதினமே. உன்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். கண்வலையாம் கிறிஸ்து காத்திடுவாதினமே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே. அநாதி தேவன் அடைக்கலம் அவரே, அநாதி தேவன் அடைக்கலம் அவரே. அனுதினம் உன்னை நடத்தி செல்வாரே, அனுதினம் உன்னை நடத்தி செல்வாரே. கலங்காதே மகனே, எல்லார் கண்களை மூடி திகையாதே மகளே. ஆமென். கலங்காதே மகனே, இயேசுவே திகையாதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து ஆமென் காத்திடுவாதினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவாதினமே. கண்மலையாம் கிறிஸ்து ஆமென் காத்திடுவாதினமே. கடைசியாக கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுவோமா? கடைசி வரை இயேசு என்னை கைவிட மாட்டார். வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு நம்மளை கைவிட மாட்டார், நம்மளுடைய குடும்பத்தை கைவிட மாட்டார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த ஒரு சரணத்தை நாம் பாடி முடிக்க போகிறோம். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமா அந்த காரியத்துக்கு தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை என்னை கைவிட மாட்டார், கடைசி வரை என்னை கைவிட மாட்டார், கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மகனே, எல்லாரும் கரங்களை தட்டி திகையாதே மகளே. ஆமென் ஆமென். கலங்காதே மகனே, ஆமென். திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. எதை குறித்தும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்கள் எந்த பாரத்தையும் எங்கள் மேல சுமந்து கொண்டு செல்லாதபடிக்கப்பா உம்முடைய சன்னிதானத்துல நாங்கள் இந்த இடத்துல இறக்கி வைக்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நாங்கள் இறக்கி வைத்து செல்லுகிறோம் அப்பா. அது எப்பேற்பட்ட பாரமான சுமைகளா இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராகப்பா. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராகப்பா. எந்த சூழ்நிலை என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இங்க வந்து அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. குடும்பத்துல ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்ன வசனத்தின்படியாய் ஆண்டவரே, இவர்களுடைய பாரங்களை, கவலைகள், துக்கங்கள்
துன்பங்கள், துயரங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய சன்னிதானத்துல இறக்கி வைத்து செல்றாங்கப்பா. நீங்க அவர்களோடு கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துல சந்தோஷம் வரட்டும் அப்பா, ஆனந்த களிப்பை கொடுப்பீராகப்பா. ஒரு புதிய வெளிச்சத்தை ஒவ்வொரு குடும்பத்திலே நீர் உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே பழைய சுவாபங்கள், பழைய கிரியைகள், ஆண்டவரே பழைய பேச்சுக்கள், பழைய நடக்கைகள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் அற்புதங்களை காணட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியப்படுத்துவீராக. 10th 12th எழுதுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு கத்தாவே ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகும் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தை நிமித்தமாய் பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆண்டவரை படிக்க கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வியாபாரம், தொழில் செய்யற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 84ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களின் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். Praise the Lord. Hallelujah. சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? யெகோவா சபையோத். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட காணிக்கைக்காக நம்ம மத்தியிலே பிரதர் சுரேஷ் பிரதர் ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடுவாங்க. காணிக்கைக்காக நம்ம மத்தியிலே பிரதர் சுரேஷ் பிரதர். வாங்க பிரதர், முன்னால் வாங்க. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். உற்சாகமாக கொடுக்குறதுல தேவன் பிரியமாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். அவங்க வீட்டு எண்ணெய் தொட்டி மாவையெல்லாம் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல், தெரிந்த பாடல். உங்கள் வேதம் என் மனமகிழ்ச்சி இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் தழுவிய பாடல் இது. இந்த பாடலை தெரிந்தவர்கள் என்னோட தெரிந்து படம். எங்கள் தேவன் உந்தன் ஆவியால் வேதம் தந்தீர் சோத்திரம். எந்த தாய்மொழியில் ஞான் தியானிக்கவே தமிழில் வந்தத சோத்திரம். எந்த தேவனே எந்த ஆவியால் வேதம் தந்தீர் சோத்திரம்.
எந்த தாய்மொழியில் நான் தியானிக்கவே தமிழில் வந்த சூத்திரம். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும். நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும். அதுவே எந்த சிறுமையில் எனக்கு ஆறுதலை செய்யா. உந்தன் வார்த்தை என்றுமே உயிர்ப்பிக்குமேயா. அதுவே எந்த சிறுமையில் எனக்கு ஆறுதலை செய்யா. உந்தன் வார்த்தை என்னை என்றும் உயிர்ப்பிக்குமே ஐயா. உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். இல்லை கரங்கள் தட்டி போடுவோம். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான். உந்தன் வார்த்தையின்படியே தன்னை காத்து கொள்வதினால், உந்தன் கிருபை சத்தியத்தை சார்ந்து கொள்வதினால், உந்தன் வார்த்தையின்படியே தன்னை காத்து கொள்வதினால், உந்தன் கிருபை சத்தியத்தை சார்ந்து கொள்வதினால், உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். ஒரு வரி வரும், படித்தவரும் சுமப்பார் படிக்காதவன் சுமப்பார். அல்லேலூயா. படிக்காதும் சுமக்கிறது தான் அந்த வேதவசனம். ஆமென். பாருங்க, பேதைகளை ஞானியாக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய தாய்மார்கள் படிக்க தெரியாது, ஆனால் அந்த வேதத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க அவங்களுக்கு பேதையை ஞானியாக்குவார். ஆமென். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? நிறைய நீங்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனாலும் நீங்கள் பைபிளை படிக்க படிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த அருமையான ஒரு வார்த்தை எதுக்கார், படித்தவர் சுமப்பார். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். எங்கள் தேவனை உந்தன் ஆவியால் வேதம் தந்திர சோத்திரம். எங்கள் தாய்மொழியில் நான் தியானிக்கவே தமிழில் வந்தத சோத்திரம். எந்த தேவனே உந்தன் ஆவியால் வேதம் தந்திர சோத்திரம். எந்த தாழ்மையில் நான் தியானிக்கவே தமிழில் வந்தத சோத்திரம். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். உங்க வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் நான் அமர்ந்து போயிருப்பேன். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் நேசிக்க, வாசிக்க, தியானிக்க, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த கிருபை தாங்கப்பா. கவலைப்படாதேன்னு பாடிக்கிட்டோம். இந்த வாரம் முழுசும் என்ன வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம்ப்பா, என்ன வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. ஏன் தெரியுமா? நாங்கள் பாடின ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர். அது உண்மை. எங்கள் வாழ்க்கையில் அது உண்மையாய் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையை நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த நாளில்
ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் இந்த வீட்டு கூட்டங்களில் 2 வீட்டு கூட்டங்களில் இந்த நாட்களில் இதை குறித்து தியானித்தோம். இந்த நாளில் எல்லாரும் எடுத்துக்கொடுங்க. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். பவுலின் ஞானம், தெய்வீக ஞானத்தை இந்த அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். என்னது? பவுலின் ஞானம், ஒரு டிவைன் விஸ்டம். பாருங்க, இந்த ஒரு அதிகாரத்திலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா? இந்த ஒரு அதிகாரத்தையே நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக தியானித்து, ஆண்டவரே இந்த வசனங்களின்படி எனக்கு வாழ கிருபை கொடுங்கன்னு சொன்னாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல படிகளை நாம் மேலே போகலாம் என்பதை நாம் அறிய வேண்டும். மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 ஆண்டவராக இயேசு பண்ண முக்கியமான பிரசங்கம். அதே போல இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் பவுலின் பிரசங்கம், பவுலின் கடிதத்தின் மூலமாய் எழுதப்பட்ட பிரசங்கம். ஸோ இந்த நாளில் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, எல்லாமே ரொம்ப அதற்கு விளக்க உரை தேவையே இல்லை. எல்லாம் அவ்வளோ டைரக்டான மெசேஜ், மிகவும் புரிந்து கொள்ளுகிற தன்மை உடையதாய் இருக்கிறது. ஸோ இந்த நாளில் அதில் முதல் வசனம், 2வது வசனம், அப்புறம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 இத்தனை வசனங்களை மாத்திரம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக அல்ல, சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் வீட்டில் போய் கட்டாயமாக, நான் இதை ரொம்ப அன்பாகவும் சொல்கிறேன், கட்டாயமாகவும் சொல்கிறேன், இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 21 வசனத்தையும் இந்த வாரத்தில் 5 முறை நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். எத்தனை முறை? சத்தமாக சொல்லுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எத்தனை முறை? 5 முறை படித்தால் இந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணலாம். இந்த வசனம் உங்களோடு பேசும், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். பாருங்க, சரீரம்னா என்ன? நம்முடைய பாடி. இந்த பாடியில் கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது. முக்கியமாக கண், அப்புறம் வாய், காது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாயிலிருந்து வெளிப்படும், கண் மூலமாக காது மூலமாக உள்ளே போகும் விஷயங்கள். கண்ணும் காதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜன்னலாக இருக்கிறது. நம்முடைய வாய் என்ன பண்ணுது? என்ன உள்ளே இருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வருகிறது. ஸோ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எதில் ஆரம்பிக்குதுன்னா ஒப்பு கொடுத்தலில் ஆரம்பிக்கிறது. எதில் ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தல், சரண்டர். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக தான் சரண்டர் பண்ணுங்க. சரண்டர். ஆமேன். பாருங்க, சரண்டர் பண்றது. சரண்டர் என்றால் உலக பிரகாரமாக பார்க்கும்போது அது நெகட்டிவான ஒரு வார்த்தை. என்னது? நான் ஏன் போய் சரண்டர் ஆகணும்? நான் ஏன் போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆகணும்? என் ஏஜ் என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய நாலேஜ் என்ன, நான் ஏன் போய் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகணும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் சரண்டர் ஆனானா அதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம தேவ சித்தத்தை செய்ய முடியாது. என்னுடைய விருப்பத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய பாவமான வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, என்னுடைய நான் செய்வதுதான் கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. முதலாவது இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் ஆகணும். உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம என்னதான் பாட்டு பாடி என்னதான் ஆராதித்து அபிஷேகத்தில் குதிச்சு அப்படியே மேலே சீலிங் வரைக்கும் போயிட்டு வந்தாலும் அது என்ன பண்ணாது, நம்முடைய வாழ்க்கையில கிரியையாய் செய்ய முடியாது. பாருங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பாக்கு ஒப்பு கொடுங்க. 100க்கு 100 ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, பவுல் ஆவியானவரின் மூலமாக இந்த கடிதத்தில் ரோம சபைக்கு மாத்திரமல்ல, இந்த ரெஹோபோத் சபைக்கு வருகிற நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு, வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய முரட்டாட்ட குணம், உங்களுடைய பிடிவாதம், உங்களுக்கு பிடிச்சது அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம பெஸ்ட்டாக நடத்துவார். நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம், அவருடைய நினைவுகள் மேலானவைகள். நம்முடைய சிந்தனையை காட்டிலும் அவருடைய சிந்தனை மேலானது. அது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ வித்தியாசமானது. தயவு செய்து இந்த நாளில் ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. வாலிப வயசில் ஒப்பு கொடுக்கிறது அதை மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். முதலாவது பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும்னா நீங்கள் சரண்டர் ஆகணும். ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். மார்ச் மாதத்தில் இந்த நாட்கள் சிலுவை தியான நாட்கள். இந்த சிலுவை தியான நாட்கள் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா, டோட்டலி சரண்டர் யுவர் லைஃப். கர்த்தருக்கென்று உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் பாட்டு பாடுறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது, ஊழியம் செய்கிறது நல்லது, நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ப்ளீஸ், வேண்டிக் கொள்ளுகிறேன்னா என்ன, ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஜீவ பலியா உங்களை ஒப்பு கொடுங்க. பாருங்க, ரெண்டாவதாக பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. முதலாவது என்னது, ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். பெனாயா டேவிட், நான் ஆண்டவருக்கு முற்றிலுமா இன்னும் 100க்கு 100 ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் நான் 100க்கு 100 ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணணும், இன்னும் ஆண்டவரே நான் இன்னும் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும், இன்னும் என் சரீரத்தை, என் ஆவியை, என் ஆத்மாவை நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. 2வது என்னது தெரியுமா, பகுத்தறிவு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறதுனால என்ன இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. அதனால தான் இந்த வடநாட்டுக்காரங்க நம்ம ஊரில் வந்து அவன் சுடுற வடையெல்லாம் நம்மளாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பகுத்தறிவு. என்ன பகுத்தறிவு தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் தேவ சித்தம் செய்கிறேனா, இல்லைனா உலகத்தின் பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு ஒத்தபடி நான் வாழுகிறேனா, இல்லை என்றால் நான் தேவ சித்தம் செய்கிறேனா என்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் எதிர்பார்க்குதுங்க, உலகம் நம்மளை எதிர்பார்க்குது. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, ஆனால் இப்படி இல்லையே, இன்னைக்கு இப்படி இல்லையே, இன்னைக்கு பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லி உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பாருங்க, தேவ சித்தம் என்னதென்பதை பகுத்தறியத்தக்கதான ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பகுத்தறிவு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பகுத்தறிவு. தேவ சித்தம் என்ன, உலக சித்தம் என்ன என்கிற ரெண்டத்தையும் பிரிக்க தெரியணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பிரிக்க தெரியவில்லை என்றால் தான் செய்வதெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருப்பான். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. பாருங்க, பகுத்தறிகிற ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்தால் நான் செய்கிறது, ஐயோ
நான் செய்கிறது தேவ சித்தம் இல்லையே, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, நான் இதை விட்டுறணும், இதை நான் விட்டுட்டு தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லி என்னை வழியை நான் மாற்றிக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய பகுத்தறிவு, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய பகுத்தறிவை தேவன் எனக்கு கொடுக்கணும், என் குடும்பத்துக்கு கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏன் இப்படி செய்தா தப்பா, ஏன் அவங்கெல்லாம் செய்கிறாங்களே, ஏன் நான் மாத்திரம் செய்யக்கூடாதா, அந்த கேள்விக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பகுத்தறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார், தம்பி தங்கச்சி நீ செய்கிறது சரியில்லை, நீ செய்கிறது சரியில்லை, நீ தேவ சித்தத்துக்கு வந்துரு, உன் ரூட்டை மாற்று, நீ போகிற ரூட்டு தவறான ரூட்டு, உன் ரூட்டை நீ மாற்றணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான வாசிங்க சிஸ்டர், சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் என்பது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் மாறிட்டேன், எல்லாமே மாறிச்சு இல்லை. இந்த வேதத்தை வாசிக்க 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 வாசித்து கொண்டே இருக்கணும். புரிஞ்சதோ புரியலையோ வாசிக்க 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 ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் 12 வயசுலையும் பைபிள் படிச்சிருக்கேன், 24 வயசில் படிச்சிருக்கேன், 35 வயசில் படிச்சிருக்கேன், இப்போ படிக்கிறேன். இன்னும் ஆழமான காரியங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். முன்னாலாம் ரோமர் 12 அப்படியே புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போவேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இப்போ தான் போக 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 காலங்கள் போக போக தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உனக்கு நல்ல தெளிந்த புத்தி வேணும்பா, நீ பகுத்தறிகிறவனாக இருக்கணும், எது நன்மை எது தீமை, எது தேவ சித்தம் எது உலக சித்தம், இதை நீ பிரிக்க தெரியணும். பிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீ ராங் ரூட்டில் போயிடுவ. அப்படின்றத எப்போ வசனத்தை படிக்க 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 தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார். நானும் ஒரு காலத்தில் இதை புக்கு மாதிரி தான் படித்தேன். ஏன்னா அப்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிக்கணும்னு வாங்க, நானும் படிப்பேன். ஆனால் இந்த வசனங்களை வாசிக்க 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 அதை நெருங்க நெருங்க கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார், நம்மை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னது? ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது சத்தமா சொல்லுங்க, பகுத்தறிவு. மூன்றாவது மறுரூபம். ஹல்லேலூயா. என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நாளில் நடக்காது. ஒரு செடி ஒரு விதையை போட்டு ஒரே நாளில் அது மரமாகி கனி கொடுக்காது. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது மரமாகி கனி கொடுக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது அப்படியே ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படுகிறதுனாலே, நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. திடீர்னு ஒருத்தர் வராங்க, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளை பார்க்க வராங்க. எப்படி இருந்த பிரதர், இன்னைக்கு எப்படி மாறிட்டாரு? ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வா வான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டார். இன்னைக்கு எப்போ பார்த்தா அல்லேலூயா ஸ்தோத்திரன்றாரு, ஊழியத்துக்கு போகணுன்றாரு, இவ்வளோ வாஞ்சியாக இருக்காரு, என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதுதான் என்னது? மறுரூபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4வது வசனம் 5வது வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும், நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல நம்முடைய சரீரத்தில் அவயவங்கள் என்னெல்லாம் அவயவங்கள் சும்மா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க சிஸ்டர், என்ன அவயவங்கள்லாம் இருக்கு? கண் இருக்கு, காது இருக்கு, கை கால் மூக்கு. ஆமாம், இதெல்லாம் சரீரத்தில் என்னது? அநேக அவயவங்கள். என்ன வசனம் சொல்லுது? எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல. கை பார்க்காது, கை பார்க்காது, கால் கேட்காது. கால் என்ன பண்ணும்? நடக்கும். கை என்ன பண்ணும்? போய் எடுக்கும். கண் என்ன பண்ணும்? பார்க்கும். காது
கேட்கும், மூக்கு முகரும், வாய் பேசும், மூளை சிந்திக்கும், இருதயம் அது துடிப்பு கொடுக்கும், நரம்புகள் இரத்த ஓட்டத்துக்கு பயன்படும். இப்படியாக ஒவ்வொரு காரியமும் அது தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துகிறது. அது அது வாசிங்க 5வது வசனம். அநேகராகிய நாமும். அநேகராகிய நாமும். பாருங்க, நம்ம எல்லாம் அவயவங்கள். கண்ணாக இருக்கிறோம், காதாக இருக்கிறோம், கையாக இருக்கிறோம், மூக்காக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் வித்தியாசமான விதத்திலே படைத்திருக்கிறார். இந்த 5 விரலும் பாருங்க, ஒன்று கட்ட விரல், நெட்ட விரல், சுண்டு விரல், என்னன்னோ சொல்றாங்கல்ல. அநேகர் வாசிங்க. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அவயவங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர், எல்லாம் சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். அவயவங்கள்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கொருவர் நாம ஐக்கியமாய் இருக்கிறோம். 3ஆவதாக பாருங்க, 4வது. முதலாவது என்ன சொன்னேன்? ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது பகுத்தறிவு. 3வது மறுரூபம். 4வது ஐக்கியம். 4வது என்னது? ஐக்கியம். ஐக்கியம். ஐக்கியம் என்றால் எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிரணுன்றது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும். நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க? நான் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏன் இல்லை? அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒரு சபை என்றால் எல்லாரும் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும், ஒரே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைக்கிள்னா அதில் வீல் இருக்குது, ஹேண்டில் பார் இருக்குது, சீட் இருக்குது, செயின் இருக்குது, பெடல் இருக்குது, எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? சைக்கிள். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? சைக்கிள். ஆனால் ஒரு வீலு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஓடுமா அந்த சைக்கிள்? ஓடுமா? ஓடாது. அது மாதிரி தான் சபையிலே ஒவ்வொருவரும் ஞானமாய் தங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த கிருபைகளை தாழ்மையாய் நாம் பயன்படுத்தும் போது, அதுலேயும் என்னது? தாழ்மையாய் பயன்படுத்தும் போது கர்த்தர் அவைகளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்ன திறமை கொடுத்திருக்கார், உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கார், எதை கொடுத்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று, சபையின் வளர்ச்சிக்கென்று, சபையின் ஐக்கியத்திற்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம் என்றாலே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. என்ன மாதிரி நீங்கள் இருக்க முடியாது, உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது. எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட், பட் we are united in Jesus Christ. ஹல்லேலூயா. நாம் வித்தியாசமானவர்கள், ஆனால் வேற்றுமையிலே ஒற்றுமையை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேற்றுமையிலே ஒற்றுமை. எல்லாம் சொல்லுங்க, வேற்றுமையிலே ஒற்றுமை. இந்த 4வது பாயிண்ட் என்னன்னா, நீங்கள்லாம் வித்தியாசமான ஆட்கள். ரோம சபையிலே, ரோம் அந்த நாட்களிலே தலைநகரமாக இருந்தது. உலகத்திலிருந்து அநேக மக்கள் பல தேசங்களிலிருந்து ரோமிலே குடியிருந்தார்கள். கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், பலவிதமான அடிமைகள் இருந்தார்கள், சுயாதீனம் உள்ளவர்கள் இருந்தார்கள், வித்தியாசமான மக்கள் இருந்தாலும் பவுல் சொன்னாரு, நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சிந்தையாக இருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. தயவு செய்து யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் கம்பீட் வித் ஈச் அதர். ஒருவரை ஒருவரோடு போட்டி போடுவதற்கோ பொறாமை கொள்வதற்கோ அல்ல. டோன்ட் கம்பீட் வித் அதர்ஸ், காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் அவர்களை நாம் ஊக்குவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆரம்பமே பவுல் சொல்றார், நீங்க ஒப்பு கொடுக்காம எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். 2வதாக நம்ம பார்த்தோம் பகுத்தறிவு, 3வது மறுரூபம், 4வது வேற்றுமையிலே ஒற்றுமை. ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கப்புறம் 9வது வசனத்துக்குள்ளே போயிடலாம். 9, 10, 11, 12 வேகமாய் நாம் வாசித்து, நீங்கள் வீட்டில் போய், நான் எத்தனை முறை வாசிக்க சொல்லியிருக்கேன்? எத்தனை முறை வாசித்தீங்களான்னு உங்களை கேட்டால் கேட்குறது நியாயமா? நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை கேட்குறது தப்பா ரைட்டா?
கேட்கலாமா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா, உரிமை இருக்கா? அன்பின் நிமித்தம் கேட்குறேன், கேட்கலாமா? ஆமாம். ஏன் தெரியுமா? நம்ம மறுரூபம் ஆகணும், நம்ம பகுத்தறிவு உள்ளவங்களா மாறணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, வசிங்க 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. Let your love be genuine. Genuine love. அன்புன்னு போடல, மாயமற்ற அன்பு. எல்லாம் சொல்லுங்க, என்ன அன்பு? மாயமற்ற அன்பு. மாயமற்ற அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யாரையும் நம்முடைய தேவைக்காக அன்பு செலுத்தக்கூடாது, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாயமற்ற அன்பு. எல்லாம் சொல்லுங்க, மாயமற்ற அன்பு. குடும்பத்தில் மாயமற்ற அன்பு, என் உறவுகளிலே மாயமற்ற அன்பு, ஊழியத்தில் மாயமற்ற அன்பு, என் ஸ்கூலில் நான் பழகும்போது மாயமற்ற அன்பு. அன்பு வேற, காதல் வேற, இரத்த பாசம் வேற, இதெல்லாம் வித்தியாசம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற அன்பு அது தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. தெய்வீக அன்பு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக அன்பு. டிவைன் லவ். இந்த தெய்வீக அன்பினாலே நாம் நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. பெற்றோர் பிள்ளைகளை மாயமற்ற அன்பினாலே நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை மாயமற்ற அன்பினால் நேசிக்க வேண்டும். பாருங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப, இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்ல முடியும். உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இந்த அளவுக்கு உங்களால் வந்திருக்கவே முடியாது. என்ன நான் சொல்ல முடியும், எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இதை நான் மறக்கவே கூடாது. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். பெற்றோர் பிள்ளைகள் மாயமற்ற அன்பினாலே உங்கள் பெற்றோரை நேசிக்க வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும். மாயமற்ற அன்பு. அவங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இந்த அன்பு வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல ஆண்டவர் இடத்துல மாயமற்ற அன்பு காட்ட வேண்டும். குடும்பத்தில் மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பழகும்போது முன்னால் ஒன்று பேசுறது, பின்னால் ஒன்று பேசுனா அது மாயமற்ற அன்பே கிடையாது. அது ஃபேக். அது உண்மையானது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்க வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ டைரக்டாக பவுல் பேசுறாரு பாருங்க. மாயமற்ற அன்பு உனக்குள்ள இருக்கணும்பா. வாசிங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை என்ன பண்ணுமா? வெறுக்கணும். தீமையை வெறுக்கணும். தீமை என்றால் நம்ம எல்லாம் சொல்லி தரணும்னு தேவையில்லை. பிள்ளை நமக்கெல்லாம் நல்ல தெளிவு இருக்கு. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சுதான் நம்ம செய்கிறோம். தீமை என்ன பண்ணணுமா? வெறுத்து. தீமையை வெறுத்துட்டு மாத்திரம் இருந்துடக்கூடாது. தீமையை வெறுத்து கமா போட்டிருக்கு. தீமையை வெறுத்து என்ன பண்ணோம்? நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தீமை செய்வது ரொம்ப ஈஸி. ஒரு பில்டிங்கை இடிக்கிறது ரொம்ப ஈஸி, கட்டுறது என்ன பண்ணுறது கஷ்டம். தீமை ஒரு பில்டிங்கை இடிச்சு, இந்த சர்ச்சை இடிச்சு போடியா அப்படின்னா புல்டோஸில் எடுத்துகிட்டு வந்து டமால் டிமில் 6 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம்? இடித்து போட்டுடலாம். ஆனால் இந்த பில்டிங்கை கட்டி எழுப்பணுன்னா 6 மாதம் ஆகும். ஆமென். சில காரியங்கள் செய்கிறதற்கு கடினம்தான். நன்மை செய்கிறது கடினமானது தான். ஏன்னா இது விழுந்து போன உலகம். பாருங்க, தீமை செய்வதை வெறுத்து என்ன பண்ணுங்க? நன்மை செய். யாருக்கும் தீமை செய்திடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீமை செய்திடாதீங்க. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. தீமை செய்கிறது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தீமையை செய்துட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். பாருங்க, தீமையை வெறுத்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தீமை செய்ய, நான் யாருக்கும் தீமை செய்யல பிரதர், நல்லது நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. தீமை செய்யறதை வெறுத்து நன்மை செய்யணும். டோன்ட் டு ஈவில் பட் டு குட். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. 10வது வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பிரதர்லி லவ். சொல்லுங்க, என்ன அன்பு? சகோதர சகோதரிகள். பாருங்க, அதான் நம்ம சர்ச்சில் என்ன சொல்லுவோம்? பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அதுக்கு மேலே டீப்பாக போயிடக்கூடாது. என்னது? அதுக்கு மேலே டீப்பாக போனால் அது வேற மாதிரி போயிடும். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? சகோதர சகோதரிகள் அன்பாக இருக்கணும்.
ஒரு பிரதர் மாதிரி பழகணும், ஒரு சிஸ்டர் மாதிரி பழகணும். இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ ஒரு 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 இப்போ சமீபத்தில் ஒரு பெண் பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க, 9 வயசு பெண் பிள்ளைய பாருங்கள், நம்ம பாண்டிச்சேரியில் 2 வாலிப பசங்க ஒரு பொம்பளை பிள்ளைய கெடுத்து என்ன பண்ணிட்டான், கொலையே பண்ணிட்டான். பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த சகோதர அன்பு இல்லை, அவனுக்குள்ளே இருந்ததெல்லாம் இச்சை தான். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய தவறாக பார்க்குற எண்ணம் தான் இருந்தது, வெளியே சகோதரியாக அவனால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பாருங்கள், வசனம் அதான் சொல்லுது, இதுதான் உனக்குள்ளே என்ன இருக்கணுமா, சகோதர சகோதரியை போல நீ ஒருவருக்கு ஒருவர் பழகணும், பட்சமாக இருக்கணும். என் தங்கச்சிக்கிட்ட எப்படி நான் பழகுவேன், என் அக்கா கிட்ட நான் எப்படி பழகணும், அதை மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட பழகணும். ஒரு சகோதரன் இடத்துல சகோதரி இடத்துல எப்படி நாம் பழகுறோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, பட்சமாக இருங்க. பி ஃப்ரெண்ட்லி, பிரதர்லி அண்ட் சிஸ்டர்லி லவ் அண்ட் பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். ஹல்லேலூயா. இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்க அந்த அந்த நோக்கத்தோடு அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து பழக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உண்மையாக இங்கே வந்திருக்கிற எல்லாரோடையும் நான் எப்படி பழகிறேன் தெரியுமா, பிரதர்லி சிஸ்டர்லி லவ்வில் தான் பழகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபை இம்மட்டும் கொடுத்துருக்கிறார், அதை அப்படியே தொடர்ந்து காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நம்ம சர்ச்சில் நான் யாரோடையும் எந்த சிஸ்டருக்கும் நான் ரொம்ப ஃபோன் பண்ணி பேசுகிறதில்ல. பேசியிருக்கேன்னா யார்கிட்டையும் நான் பேசுகிறதில்ல. யாரோ ஃபோன் வந்தால் கூட என்னன்னு கேட்பேன், அதோட ஃபோனை வச்சுருவேன். எதுனா சிஸ்டர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி நான் பிரதர்ஸ் கிட்ட பேசுவேன். பாருங்கள், நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும், சகோதர வாசிங்க, சகோதர சிநேகத்திலே சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பிரதர்லி சிஸ்டர்லி லவ், அந்த ஒரு அன்போடு பட்சம்னா ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்படின்னு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வசிங்க அடுத்த வசனம். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, முந்திக் கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள் அப்படி போட்டிருக்கா, பந்திக்கு முந்திக் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கா. என்ன, எதுக்கு முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுங்கள். என்ன பிரதர், ஆமாம் போன வாரம் பிரைஸ் அலாடே நீங்கள் சொல்லலை, இந்த வாரம் நான் சொல்லலை, அவ்வளோதான். பிரதர் எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், மிஸ் பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் சொல்லனால நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்கள் சொல்லனாலும் நான் என்ன பண்ணணும், சொல்லணும். கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுங்கள். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட் ஃபார் டேட்னா நீ சொல்கிற நீ எப்படியோ அப்படி தான் நான். பைபிள் நமக்கு அப்படி சொல்லலை. நம்ம பைபிள் எப்படியோ அப்படி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அவங்க எவ்வளோ மொய் வச்சாங்க, 101 ரூபா வச்சாங்க. நம்மளும் எப்படி வைக்கணும், 100 ரூபா ப்ளஸ் 1 ரூபா வச்சு என்ன பண்ணோம், வச்சதுக்கு நம்ம திருப்பி கொடுத்துடணும். பாருங்கள், அவங்க சூழ்நிலையின்படி செய்தாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையின்படி நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், உலகத்தின் வழிபாட்டுகளை நாம் பின்பற்றுவதை விட வேதத்தின்படி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள். சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள்னு சொல்றது மாத்திரமல்ல, கனம் பண்றதுல முந்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை நியாய தீர்ப்பு நாளில் மெஷர் பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியாய தீர்ப்பு நாளில் தான் நம்முடைய ஃபைனல் ரிசல்ட் எப்போ, நியாய தீர்ப்பு நாளில் தான். அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கு, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். நம்ம செய்கிறத முந்திக் கொள்ளுகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அதுக்குண்டான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள், உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிகாரங்கள், கர்த்தர் கொடுத்த உறவுகளில் அதிகாரங்கள் இருக்கிறது. கணவனுக்கு உண்டான அதிகாரம், தகப்பனுக்கு உண்டான அதிகாரம், இதிலெல்லாம் நம்ம அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள அவமதிக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கிறார். பாருங்கள், என்னை இந்த இடத்துல ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் என்றால் இது தேவனுடைய திட்டம். நான் விரும்பி நான் இங்கே வரல, கர்த்தருடைய நோக்கத்தை நிமித்தம் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்.
கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒருவர் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிருங்க. சத்தமா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும் அவனுடைய டைம் முடிய போகுது. நல்லா தெரியும் பிசாசுக்கு அவனுடைய டைம் முடிய போகுதுன்னு நல்லாவே தெரியுங்க. அவன் தீவிரமாக செயல்பட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிய போகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பங்களை டேமேஜ் பண்ண முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை டேமேஜ் பண்ண முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு சபைக்கு வருகிற விசுவாசிகளை கெடுக்க முடியும் என்று சொல்லி அவன் மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதிலே நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிராங்கள். டோன்ட் பி கேர்லெஸ். கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. உங்கள் ஜப வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறதுல கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கர்த்தரை தேடுறதுல கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் பவுலின் காலத்திலேயே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கடைசி காலத்தில் எவ்வளோ பயங்கரமான கொடிய காலத்தில் வாழுகிறோம். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பிசாசு சின்ன கேப்பு கிடைச்சா உள்ளே வந்துடுவான். ஒரு சின்ன ஒரு அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் பிசாசு உள்ளே வந்துடுவான். நாம் எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டும். வாசிங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன அட்வைஸ் பாருங்க. இந்த அதிகாரமே வேத பண்டிதர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பவுலுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி 2 வார்த்தையில ஆலோசனை கொடுக்குறாரு. பாருங்க என்ன சொல்றாரு? ஆவியிலே அனலாயிருங்கள். ஆல்வேஸ் ஃபயரா இருங்க. அனல்னா என்ன? ஹீட்டா, நம்முடைய வெதுவெதுப்பா இருங்க. நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துடாதீங்க. எப்பவுமே எப்படி இருங்க? அனலா இருங்கள். அனலை நாம் உண்டு பண்ண வேண்டும். எரிந்து கொண்டே இருக்கணும்னா என்ன பண்ணோம்? எரிகிற கட்டையோடு இணைத்து கொள்ள வேண்டும். அந்த ஃபியூவல் இருந்து கொண்டே இருக்கணும். பெட்ரோலு, டீசல் இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அனல்ல நம்ம மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் பாருங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வருவாங்க, 1 மாதம் வருவாங்க, திருப்பி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஆளே காணாது. ஏன்னா அவங்க ஆவியில் அனலாக இல்லை. சீக்கிரம் என்னவாயிடுச்சு? அணைஞ்சு போயிடுச்சு. ஆவியில் அனலாக இருக்கிறவர்கள் தான் ஸ்டெடியாக இருக்க முடியும், ஓடிக்கொண்டே இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்கள். அதனால வேலையை விட்டுருங்கள்னு போடல. எல்லாரும் வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துருங்கன்னு போடல. என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? முழு நேர ஊழியத்துக்கு கொண்டு வருவார். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும்னா என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர்னு போய் 2 பேர்கிட்ட சொல்லணும். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர்னு சொல்லணும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லணும். உங்கள் கவலைகளை கர்த்தர் மேலே வைத்து வைங்கன்னு சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லணும். இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. நம்மளால் இது சொல்கிறது மாத்திரமல்ல, அதை கிரியையிலே நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ரொம்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். இதெல்லாம் சொல்கிறது தான் என்னது? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை ஊக்கப்படுத்தி சத்தியத்தை அறிவித்து அந்த சத்தியத்தினாலே ஜனங்களை விடுதலை ஆக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்க, வயதானவங்களை விசாரிங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தொடர்ந்து நம்ம 12வது வசனத்திலேருந்து நான் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் போய் எத்தனை முறை வாசிக்கணும்? தம்பி, எத்தனை முறை வாசிக்கணும்? ஆமாம், இந்த வேதத்தை 5 முறை நீ வாசித்துட்டு நீ படிச்சுப்பார். கர்த்தர் உனக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பார்.
இந்த வேதத்தை படிக்க 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 உனக்குள்ள தெய்வீக ஞானம் உண்டாகும். கர்த்தர் பிரதர் சொன்னார், பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது இந்த வேதம். எத்தனை பேர் எனக்கு தெரியும், ஆடு மேய்த்துட்டு இருந்தவங்க வேதத்தை எழுத்து கூட்டி ஸ்கூலுக்கு போகாதவங்க கூட இந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு அருமையாய் வாசிக்க ஆரம்பித்து தமிழை அவ்வளோ அழகாக வாசிக்கிறவங்கள கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்கள் நம்மை உருவாக்குவதாக, இந்த வசனம் நம்மை மறுரூபமாக்குவதாக, பகுத்தறிவை கொடுப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பில் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்காமல் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாதப்பா. நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் வேதத்தை வாசிக்கணும்ப்பா. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 21 வசனங்களை 5 முறை இந்த வாரத்தில் வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், மறுரூபமாக்கட்டும் அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் என்று கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டில் உன்னதர் படையில் பணிபுரிவோம். கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் என்று கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டில் உன்னதர் படையில் பணிபுரிவோம். இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. சத்திய கச்சையை அறையினில் கட்டிய நீதியின் கவசம் தரிப்போம். ஆயத்த பாத ரட்சையை தொடுத்தே விசுவாச கேடயத்தை பிடிப்போம். கரங்களை தட்டுவோமா? சத்திய கச்சை அறையினில் கட்டிய நீதியின் கவசம் தரிப்போம். ஆயத்த பாத ரட்சை தொடுத்தே விசுவாச கேடயத்தை பிடிப்போம். இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.